பிலமோன் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். பிலமோன் 1:6. உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். கொலோசை பட்டணத்தில் ஒரு பெரிய செல்வந்தருடைய குடும்பம் இருந்தது. இந்த கொலோசை பட்டணத்தில் அந்த செல்வந்தருடைய பெயர் தான் பிலமோன். அவனுடைய மனைவி அப்பியாள், அவருடைய மகன் அர்க்கிப்பு. இவர்களுடைய வீட்டில் சபை அந்த நாட்களில் கூடி வந்தது. இவர்கள் ஒரு பெரிய ஜமீன்தாரராக அன்றைக்கு இருந்தார்கள். இவர் அந்த நாட்களில் மனிதர்களை பணம் கொடுத்து வாங்குகிற பழக்கம் இருந்தது. ஒனேசிமு என்கிற ஒரு மனிதனை இந்த பிலமோன் பணம் கொடுத்து அடிமையாக விலைக்கு வாங்கி இருந்தார். அடிமை வியாபாரம் அது அதிகமாக அன்றைக்கு இருந்த காலகட்டம். இந்த ஒனேசிம பிலமோன் அடிமையாக வாங்கி இருந்தார், விலை கொடுத்து வாங்கி இருந்தார். இந்த பிலமோனுடைய வீட்டில் ஒனேசிமு இருந்த காலத்தில் அவருக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வந்துவிட்டது. இந்த எஜமான விட்டு எப்படியாவது ஓடிவிட வேண்டும், எஜமான விட்டு தப்பிவிட வேண்டும், எஜமான விட்டு பிரிந்து விட வேண்டும் என்று சொல்லி எஜமானுக்கு தெரியாமல் எஜமான வீட்டை விட்டு ஒரு அடிமை வெளியேறிவிட்டார். அடிமை வெளியேறிவிட்டால் அவர் கண்டுபிடிக்கப்பட்டால் அவருக்கு கிடைக்கிற தண்டனை பெரிய தண்டனை. ஆனால் தப்பி தவறி இந்த ஒனேசிமு இந்த பிலமோனுடைய வீட்டை விட்டு, இந்த செல்வந்தருடைய வீட்டை விட்டு, அடிமை நிலைமையை விட்டு வெளியேறி தப்பி போனார். ரோமாபுரியில சிறைச்சாலையில் இருந்த ஸ்தோத்திரமுள்ள பவுலை இந்த ஒனேசிமு சந்திக்க ஆண்டவர் உதவி செய்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஸ்தோத்திர சிறைச்சாலையில அப்போஸ்தலனாகிய பவுல் அடைக்கப்பட்டிருக்கிறார். அந்த சிறைச்சாலையிலே இந்த ஒனேசிமை பவுல் அப்போஸ்தலன் சந்திக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை குறித்து அவருக்கு அறிவிக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த ஒனேசிமு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்பொழுது ஒனேசிமுவினுடைய வாழ்க்கை மாற்றமடைகிறது. ஒனேசிமு தான் செய்த தவறை உணர்கிறார். பிலமோனுக்கு அந்த பிலமோனுடைய வீட்டில் நாம் அடிமையா இருந்தோம். ஆனால் இன்னைக்கு நாம் அடிமைங்கிற நிலைமையை விட்டு தப்பி அவருக்கு தெரியாம ஓடி வந்து விட்டோம். நாம் செய்தது தவறு என்கிற அந்த குற்றத்தை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் அறிக்கையிடுகிறார். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒனேசிமுக்கு நல்ல புத்திமதிகளை கூறி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இப்போ அடிமையாக அல்ல, சுயாதீனனாக இந்த ஒனேசிமு மாறுகிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அடிமையா இருந்தவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதினால் யாராக மாறுகிறார்? சுயாதீனனாக மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷம். அல்லேலூயா. நான் சொல்றது எல்லாருக்கும் கேக்குதுல? ஸ்தோத்திரம். அடிமை சுயாதீனமான எவ்வளவு பெரிய சந்தோஷம். ஒனேசிமுவினுடைய வாழ்க்கையில இது நடந்தது. இந்த அடிமை சுயாதீனனாக இயேசு கிறிஸ்துவினால் மாற்றப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த ஒனேசிமை அதிகமாக நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதிகமாக நேசித்தார். தன்னுடைய உள்ளத்தை போல இந்த ஒனேசிமை அப்போஸ்தலனாகிய பவுல் நேசித்தார். தன்னை போல இந்த ஒனேசிமை அப்போஸ்தலனாகிய பவுல் நேசித்தார். இதுதான் கிறிஸ்தவம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. இதுதான் கிறிஸ்தவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த அடிமையை தன்னுடைய உள்ளம் போல, தன்னை போல இந்த ஒனேசிமுவை
அப்போஸ்தலனாகிய பவுல் நேசித்தார். 12வது வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல இருக்கிற அவனை நீ ஏற்றுக்கொள்ளும் என்று எழுதுகிறார். அப்ப என்னது? என்னுடைய உள்ளம் போல இருக்கிற அவனை. ஸ்தோத்திரம். அவனுடைய உள்ளத்தை போல இந்த ஒனேசிமை நேசித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. 17வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆதலால் நீர் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினார் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனோடு இயேசு கிறிஸ்துவோடு ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் அந்த விசுவாசம் அந்நியத்தை கொண்டு வருகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. யார் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார்களோ அந்த விசுவாசிக்கிறவர்கள் ஒரே குடும்பத்துக்குள்ள வருகிறார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஒரே குடும்பத்தின் அங்கத்தினர்களாக மாறுகிறார்கள். இந்த ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நிருபத்தில் சகோதரன் 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 என்று 5 தடவை எழுதி இருக்கிறதை நாம பார்க்கிறோம். அதாவது ஆவிக்குரிய விசுவாச உறவு இந்த நிருபத்தில் கட்டி எழுப்பப்படுகிறது. ஒருவர் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர் யாரு? சகோதரனாக மாறுகிறார். அல்லேலூயா. ஆமென். அடிமையாக அல்ல, யாராக மாறுகிறார்? சகோதரனாக மாறுகிறார். ஸ்தோத்திரம். எஜமானாக அல்ல, சகோதரனாக மாறுகிறார். அடிமையாக அல்ல, சகோதரனாக மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். அல்லேலூயா. விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். இந்த விசுவாசத்தின் அந்நியோன்யம் ஸ்தோத்திரம் ஒருவரை ஒருவர் இணைத்து பிணைத்து ஐக்கியப்பட வைக்கிறது. அடிமை எஜமான் என்கிற நிலைமையை மாற்றி அமைக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். அல்லேலூயா. கிறிஸ்தவம் ஒரு அன்பின் புரட்சியை இந்த உலகத்தில் உண்டாக்கினது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன புரட்சி? அன்பின் புரட்சியை கிறிஸ்தவம் இந்த உலகத்தில் உண்டாக்கினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒன்றை உடனே உடைக்க முடியாது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த எஜமான் அடிமை என்கிற அந்த நாட்களில் இருந்தத இந்த அடிமைத்தனத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடிவேரிலிருந்து ஒழிக்கிறது தான் கிறிஸ்தவ விசுவாசம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அடிமைத்தனத்தை அடிவேரிலிருந்து ஆணிவேரிலிருந்து அழிக்கிற ஆற்றல் தான் விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்கு இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரே குடும்ப அங்கத்தினர்கள் என்கிற அந்த அன்பின் புரட்சியை இந்த நிருபம் நமக்கு காண்பிக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்தவம் எதை உண்டாக்குகிறது? ஏற்ற தாழ்வுகளை களைகிறது. நான் எஜமான், நீ அடிமை என்கிற ஏற்ற தாழ்வை, அந்த முரண்பாடை கிறிஸ்தவம் களைகிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த விசுவாசம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடிமையும் எஜமானையும் அந்நியோன்யப்படுத்துகிறது. எப்படி அந்நியோன்யப்படுத்துகிறது? ஒன்றாக்குகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையில இதைத்தான் ஆண்டவர் விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார். ஸ்தோத்திரம். உம்முடைய சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனால் உம்முடைய விசுவாசத்தின் அந்நியோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று நான் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒனேசிமை அப்போஸ்தலனாகிய பவுல் சகோதரனாக நேசித்தார். எத்தனை பேர் அப்படி நேசிக்க முடியும்? அல்லேலூயா. விசுவாசம் ஒரு தேவ பிள்ளைகளுக்குள்ள வந்துவிட்டால் யாரையும் எப்படி நேசிக்கணும்? சகோதரனாக சகோதரியாக நேசிக்கணும். அதுதான் விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நீங்க என்னோட ஐக்கியம் உள்ளவன் என்று எண்ணினால்
என்னை எப்படி ஏற்றுக்கொள்வீங்களோ அதை போல இந்த ஒனேசிமே உம்மை விட்டு பிரிந்து ஓடி வந்தான். சோதரர் தவறு செய்து விட்டான். அந்த தவறை இப்பொழுது உணர்கிறான். சோதரர் என்ன நீர் எப்படி ஏற்றுக்கொள்வீரோ அதை போல மறுபடியும் இந்த ஒனேசிமை உம்மிடத்துக்கே நான் அனுப்புகிறேன். அடிமையை உம்மிடத்துக்கு ஒரு நாள் உம்முடைய அடிமை, இன்றைக்கு உம்முடைய வீட்டிலே நீ சுயாதீனனாக வந்து உமக்கு வேலை செய்வதற்கு, உமக்காக உழைப்பதற்கு, உமக்காக பாடுபடுவதற்கு ஒரு சுயாதீன நிலைமையில் உம்முடைய வீட்டுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். நீர் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதி இருக்கிறார். அல்லேலூயா. அவன் ஒருவேளை உமக்கு கடன் வைத்திருந்தால், உமக்கு அநியாயம் செய்திருந்தால், அதை நானே அந்த கடனை அடைப்பேன், நானே அதற்கு தீர்வு செய்வேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கடிதத்தை எழுதி அனுப்புகிறார். ஒரு சிறிய நிருபம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலமோன் எழுதின நிருபம் ஒரு சிறிய நிருபம். ஆனால் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இதற்குள்ள வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தின் அந்யோன்யம் என்றால் என்ன? விசுவாசத்தின் அந்யோன்யம் என்றால் என்ன? கலாத்தியருக்கு எழுதுறதான நிருபம் 3வது அதிகாரம். கலாத்தியருக்கு எழுதுறதான நிருபம் 3வது அதிகாரம் 25வது 26, 27, 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்தியத்துக்கு கீழானவர்கள் அல்லவே, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. எல்லாரும் யாரா இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் எல்லாரும் யாரு? தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. நாம் யாரை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினால் தேவனுடைய புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகள், நாம் கிறிஸ்துவை தரித்திருக்கிறவர்கள். அதனால எந்த வேறுபாடும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு நம்மை பார்க்கும்போது நாம் யாரை தரித்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை தரித்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். எனவே அடுத்த வசனம் சொல்கிறது, யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை. நான் ஒரு யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் அந்யோன்யம் எதை கொண்டு பண்ணி இருக்கிறது? நான் எஜமான், நீ எனக்கு அடிமை என்கிற ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, எல்லாம் சமம். அல்லேலூயா. கிறிஸ்தவம் ஆண்டவருடைய இயேசுவை விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை எல்லாமே எதா இருக்குது? சமமா இருக்குது. யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. அப்படின்னா சுயாதீனன்னா எஜமான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இதான் விசுவாசத்தினுடைய அந்யோன்யம். நான் ஆண், நீ பெண் என்கிற ஆணாதிக்கம் கிறிஸ்தவத்தில் இல்லை. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னது? ஆண் ஆதிக்கம். அந்த நாட்கள்ல எஜமானின் ஆதிக்கம் எப்படி இருந்ததோ ஆண் ஆதிக்கம். ஆண் என்றும் இல்லை, எல்லாம் நல்லா கவனிக்கணும், ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். நான் இந்த கடலூருக்கு ஓட்டிக்கு வந்த உடனே இங்க இருந்த சில பழைய ஆத்துமாக்கள் விசுவாசிகள் என்னை பார்த்து எனக்கு நிறைய பாடம் சொல்லி கொடுத்தாங்க. திருமணம் ஆன பிறகு பழைய விசுவாசிகள், நீங்க திருமணம் ஆகிருக்கீங்க, நீங்க குடும்பத்தில் இப்படிதான் நடந்துக்கணும், நீங்க ஒரு ஆண் என்கிறத மறந்து போயிடக்கூடாது. எனக்கு பழைய விசுவாசியை சொல்லிக் கொடுத்தாங்க. நீங்க ஆண் என்பதை என்ன செய்திடக்கூடாது, மறந்துடக்கூடாது. நீங்க ஆண், நீங்க தலை, உங்க மனைவி உங்களுக்கு வால் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஆண் வந்து தலை, பெண் வந்து வால் அப்படின்னு சொன்னாங்க. வால் ஆடக்கூடாது, பஸ் வால் ஆடக்கூடாது
அப்படின்னு சொல்லுவாங்க, எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் படி அது சத்தியம் இல்லை, அது உண்மை இல்லை. உண்மையா? அதானே? ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பைபிள் சொல்வது ஆண் தலை என்றால் பெண்ணு சரீரம். கைகளை அவங்க வச்சிருக்கிறது பெண்ணுக்கு என்னது? வாழம். எல்லாம் யாருக்கும் வால் இருக்கா? யாருக்காவது வால் இருக்கா? சொல்லுங்க. யாருக்கும் வால் கிடையாது மனுஷனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இன்னைக்கு வரைக்கும் நான் அதை கேட்கிறேன். பல குடும்பங்கள்ல அந்த நாட்கள்ல இப்படிதான் சபையில போதிக்கப்பட்டிருக்கு. நீ ஆண், நீ பெண், நீ உயர்ந்தவன், நீ தாழ்ந்தவன், நீ இப்படிதான் சொல்லி அன்னைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அடிமைத்தனத்துக்குள்ள வச்சிருந்தாங்க. சபையில கூட அடிமைத்தனம் இருந்துச்சு, குடும்பங்களுக்குள்ள அடிமைத்தனம் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். விசுவாசத்தின் அந்நியம் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென். எத்தனை குடும்பங்கள்ல இன்னைக்கு ஆணாதிக்கம், ஸ்தோத்திரம் உண்டாவதாக, ஆணாதிக்கம் இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ விசுவாசம் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஆணையும் பெண்ணையும் சமமாய் பார்க்கிறது. ஆண்டவர் ஆணையும் பெண்ணையும் சமமாய் உண்டாக்கி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண் இல்லாம பெண் இல்ல, பெண் இல்லாம ஆண் இல்ல, தலை இல்லாம சரீரம் இல்ல, சரீரம் இல்லாம தலை இல்ல, ரெண்டும் சமம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சமமா மதிக்கணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயர்வு தாழ்வோட மதிக்க கூடாது. குடும்பம் என்பது சமமானது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். எல்லாரும் அடிமை இல்லை, ஸ்தோத்திர சுயாதீனம் இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று ஒன்று ஒன்று, கிறிஸ்துவுக்குள்ள ஒன்று. இதான் விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் இன்னைக்கு அடிமை அல்ல, கிறிஸ்துவினுடையவர்கள். ஆனால் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் சந்ததி, அதாவது ஈசாக்கின் சந்ததியாக நாம் இருக்கிறோம். நமக்கெல்லாம் ஸ்தோத்திர வாக்குத்தத்தத்தின்படி நாம் சுதந்திரராக இருக்கிறோம் என்று வேதம் எழுதி இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின கொலோசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 10-11 வசனங்கள். 11 வாசிக்கிறேன். அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். நீ அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை. ஸ்தோத்திரம். நீ அந்நியன், புறதேசத்தான், யூதன் அப்படி என்றும் ஸ்தோத்திரம் இல்லை. ஸ்தோத்திரம். கிறிஸ்து எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு புதிய மனுஷர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல வந்திருக்கிற நம்ம எல்லாரும் யாரு சொல்லுங்க? புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். நாம் புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர் 10வது அதிகாரம் 11-12 வசனங்கள். ரோமர் 10வது அதிகாரம் 11-12 வசனங்கள். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்கிறது. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். சொல்லுங்க, ஆண்டவர் யாரு? எல்லாருக்கும் கர்த்தரானவர். எல்லாருக்கும், யூதனுக்கும் கர்த்தர் இயேசு, கிரேக்கனுக்கும் கர்த்தர் இயேசு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாருக்கும் கர்த்தரானவர் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். யார் அவரை தொழுது கொண்டாலும் அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற
பேசுகிறவன் வெட்கப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால யூதன், புறஜாதி, ஆண், பெண், எஜமான், அடிமை, ஸ்தோத்திரம், புறஜாதி, இப்படி எந்த ஒன்றும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தின்படி கிறிஸ்துவ வாழ்க்கை அமையுமானால் ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். இப்ப நம்ம எல்லாரும் ஒரே சரீரம். கைகளை உயர்த்தி பவுல் சொல்றாரு, நீ அடிமையா இருந்தாலும், நீ சுயாதீனனா இருந்தாலும், நீ யூதனா இருந்தாலும், நீ பிரஜாதியா இருந்தாலும், இப்ப எல்லாரும் என்ன ஆயிட்டோம்? ஒன்னாயிட்டோம். சோதனை. இப்ப ஒரே சரீரம். இந்த ஒரே சரீரத்துல என்ன கிடையாது? பாகுபாடு கிடையாது, வேறுபாடு கிடையாது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். இந்த ஒரே சரீரத்துக்குள்ள முரண்பாடு கிடையாது. ஸ்தோத்திரம். இது விசுவாசத்தின் அந்நியோன்யம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது விசுவாசத்தின் அந்நியோன்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எல்லாரையும் ஒன்றாய் ஆக்கி இருக்கிறார். ஒரே சரீரமாய் ஆக்கி இருக்கிறார். சபை என்பது ஒரே சரீரம். நீங்களும் நானும் ஒரே சரீரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவங்க அப்படி, இவங்க இப்படி. ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவங்க ஒரு மற்ற ஒரு மாதிரி. இந்த எல்லாம் கிறிஸ்தவத்தில் களையப்படணும், மாற்றப்படணும். ஸ்தோத்திரம். உண்மை என்னன்னா நம்ம எல்லாரும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். அதான் உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சம நிலைமைக்கு ஆண்டவர் நம்ம கொண்டு வந்திருக்கிறார். எல்லாருக்குள்ளேயும் கிறிஸ்து இருக்கிறார். நமக்குள்ள நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எனவே ஸ்தோத்திர விசுவாசத்தின் அந்நியோன்யத்தை பவுல் நிலைநாட்டுவதற்காக இந்த நிருபத்தை எழுதினார். அதே போல இந்த பிலமோன் ஒனேசிமர் தன்னுடைய மகனை போல ஏற்றுக்கொண்டாராம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்வோமாக. அல்லேலூயா. இந்த எஜமான் ஸ்தோத்திர ஒரு நாள் இவனை அடிமையாக வைத்திருந்தவர் ஸ்தோத்திர இப்பொழுது அவனை மகனை போல ஏற்றுக்கொண்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த ஒனேசிமர் பிலமோனுக்கு ஸ்தோத்திரம் சுயாதீனனாக இருந்து ஊழியம் செய்தாராம். ஸ்தோத்திரம். மறுபடியும் இந்த ஒனேசிமர் இந்த பிலமோன் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கே உதவி செய்கிறதுக்கு அனுப்பி வைத்தாராம். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இதுதான் கிறிஸ்தவ உறவு, இதுதான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அந்நியோன்யம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம திருப்பிக் கொள்வோமாக. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம திருப்பிக் கொள்வோம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 2வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2வது அதிகாரத்தில் ஸ்தோத்திரம் சபை ஸ்தாபிக்கப்படுகிறது. சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது யூதர்களை மட்டும் கொண்ட சபை ஸ்தாபிக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. சபை ஸ்தாபிக்கப்பட்ட போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக 9வது வசனத்தில் இருந்து 11வது வசனங்கள் வரைக்கும் பல தேசங்களில் இருந்து பல ஜாதி ஜனங்கள் இந்த எருசலேமுக்கு வந்திருந்தார்கள். பார்த்தர், மேதர், ஏலாமித்தர், மெசொப்பொத்தாமியா, யூதேயா, கப்பதோக்கியா, பொந்து, ஆசியா, பிரிகியா, பம்பிலியா, எகிப்து, சிரேனே பட்டணம், லீபியின் திசைகளில் குடியிருந்தவர்கள், ரோமா, புரியா, அப்புறம் யூத மார்க்கத்தை அமைந்தவர்கள், கிரேக்கர், அரபியர். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவங்க எல்லாரும் இந்த மேல் வீட்டுல இந்த பெந்தெகோஸ்தே நாள்ல அபிஷேகம் ஊற்றப்பட்ட போது, ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சத்தத்தை கேட்டு எல்லாரும் அங்க தேடி ஓடி வந்தாங்க.
இவங்க எல்லாரும் அந்த நாள்ல சோத்திரம் 3000 பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று விட்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. இந்த முதல் சபை, ஆரம்ப சபை, ஆதி சபையில் சோத்திரம் இருந்தவர்கள் யார்? அரேபியர்கள் இருந்தார்கள், முஸ்லிம்கள் இருந்தார்கள், சோத்திரம் உண்டாவதாக கிரேக்கர்கள் இருந்தார்கள், சோத்திரம் யூதர்கள் இருந்தார்கள், அடிமைகள் இருந்தார்கள், சுயாதீனர்கள் இருந்தார்கள். எல்லா நாட்டில பலதரப்பட்ட நாட்டில இருந்து வந்தவர்கள் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால ஒரே குடும்பமாக மாறினார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். யார மாறினாங்க சொல்லுங்க? ஒரே குடும்பமாக மாறினார்கள். ஆதி சபை ஒரு கிராமத்தை மட்டும் கொண்டதல்ல, ஆதி சபை ஒரு பட்டணத்தை மட்டும் கொண்டதல்ல, ஆதி சபை பல்வேறு தேசங்களின் மனிதர்களை கொண்ட சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் ஆதி சபையில் ஏற்படுத்தப்பட்டது. அதனால்தான் ஸ்தோத்திரம் உண்டாவதாக 42வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் விட்டுதலிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். என்ன வந்துருச்சு? அந்நியோன்யம் வந்துருச்சு. அரேபியன் அரேபியன் சொல்லல, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு சொன்னான், நான் கிறிஸ்துவை தரித்தவன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அரேபியன் என்ன சொன்னான் சொல்லுங்க? அரேபியன் என்ன சொன்னான்? அந்நியோன்யத்துக்குள்ள வந்துட்டான். அந்நியோன்யத்துக்குள்ள விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்குள்ள வந்துட்டான். கிரேக்க என்ன சொன்னா? கிரேக்க, நான் கிரேக்க அல்ல, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவின் பிள்ளை. கிறிஸ்து விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்குள்ள வந்துட்டான். யூதன் கிறிஸ்துவின் அந்நியோன்யத்துக்குள்ள, விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்குள்ள வந்துட்டான். எல்லாரும் எப்படி இருந்தாங்க? ஒன்றாயிருந்தார்கள், அந்நியோன்யத்தில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் அனைவரும் அந்நியோன்யத்துக்குள்ள இருக்கிறோம். விசுவாச அந்நியோன்யத்துக்குள்ள இருக்கிறோம். சொல்லுங்க சொல்லுங்க. விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்குள்ள இருக்கிறோம். இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தான் இந்த அந்நியோன்யம் நமக்கு என்ன செய்திருக்கு? இந்த ஐக்கியம் நமக்கு என்ன செய்திருக்கு? கிடைச்சிருக்கு. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்தினால நமக்கு இந்த அந்நியோன்யம், இந்த ஐக்கியம் நமக்கு ஆண்டவர் கிடைக்க பண்ணி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஒரு சில காரியங்கள் நான் சொல்லுகிறேன். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆதி சபையில கூட சில காலங்கள் கழித்து முரண்பாடு வர ஆரம்பித்தது. என்ன முரண்பாடு தெரியுமா? ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் புத்தகம் 6வது அதிகாரம் 1 to 7 வசனங்கள் வரைக்கும் வரும்போது ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் 6வது அதிகாரம் 1 to 7 வசனங்கள் வரை வரும்போது என்ன முரண்பாடு வந்துச்சுன்னா, கிரேக்க சீஷர்கள், கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தாங்களாம். ஸ்தோத்திரம். பேச ஆரம்பிச்சாங்க. உள்ள இவ்வளவு காலம் ஒன்னா இருந்துச்சு, இப்ப உள்ள என்ன வருது? முரண்பாடு. தலை தூக்க எடுக்குது. ஸ்தோத்திரம். தலை எடுக்குது. எப்படி எடுக்குது? கிரேக்க விசுவாசிகள், கிரேக்க மொழி பேசுகிற கிரேக்கர்கள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய விதவைகள் சரியா இந்த சபையில் என்ன செய்யப்படல? திட்டமா விசாரிக்கப்படல, சரியா விசாரிக்கப்படல. அப்படிங்கிற ஒரு பிரச்சனை முறுமுறுப்பு தலை தூக்குது, முரண்பாடு எழுப்புது இந்த ஆதி சபைக்குள்ள. உடனே அந்த முரண்பாடு களையப்படுகிறது. கைகளை உயர்த்தாமே சொல்லுவாங்க. இந்த முரண்பாடு வந்தவுடனே அப்போஸ்தலர்கள் சொல்ற காலம் தாழ்த்தல, உடனே அந்த பிரச்சனைக்கு தீர்வு உண்டு பண்றாங்க. சொல்றோம், யூதர்களும் கிரேக்க ஸ்திரீகளும் சமமாய் விசாரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அதுக்கு 7 பேரை நியமிக்கிறாங்க. வந்து விசாரிப்பா. ஓ சோத்திரம், யூதன் ஆள் பார்த்து யூதனுக்கு வச்சுட்டானோ சாப்பாடு, சோத்திரம் கிரேக்க ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் சரியா விசாரிக்கலையோ, அதனால பார்த்தாங்க 7 பேர் சபை தேர்ந்தெடுங்க. சோத்திரம். இந்த 7 பேர் தான் இன்னைக்கு வந்து விசாரிப்பாங்க. சபை தீர்வு உண்டு பண்ணினது, முரண்பாடு களைந்தது. சபைகளுக்குள்ள வருகிற பிரச்சனைகள் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசத்தின் அந்நியோன்யத்துக்கு விரோதமாய்
முரண்பாடுகள் வந்தபோது உடனே அது களையப்பட்டது. கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சபை தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் அந்யோன்யமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஒரே விதமாக விசாரிக்கப்பட வேண்டும். எல்லாரும் ஒன்றாய் இருக்கிறவர்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து ஒரு முரண்பாடு வந்தது. போக போக அடுத்த முரண்பாடு வந்தது. ஸ்தோத்திரம். நான் ஒன்று மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். யூதன் சமாரியன் என்கிற முரண்பாடு வந்தது. அந்த முரண்பாடு வந்தபோது 8வது அதிகாரத்துக்கு வரும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 14வது வசனம், சமாரியர் வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்துக்கு அனுப்பினார்களாம். சமாரியர்களை நேசித்தார்கள். சமாரியர்களுக்கு ஊழியம் செய்ய அப்போஸ்தலர்களே புறப்பட்டு போனார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். ஒரு காலத்துல என்ன பண்ணுவாங்க? சமாரியர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், சமாரியர்கள் புறக்கணிக்கப்பட்டவர்கள். யூதர்கள் அவர்களை புறக்கணிப்பார்கள். இன்றைக்கு சபை வந்தபோது, இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம் வந்தபோது ஸ்தோத்திரம் உண்டாவதாக சமாரியர்களும் சபைக்குள்ள ஏற்றுக்கொள்ளப்பட்டார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோமாக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூன்றாவது ஒரு முரண்பாடு சபைக்குள்ள வந்தது. யூதன் புறஜாதி என்கிற முரண்பாடு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 10வது அதிகாரத்துக்கு வரும்போது ஸ்தோத்திரம் ஆண்டவர் ஒரு வானத்திலிருந்து ஒரு துப்பட்டியை இறக்கம் பண்ணாரு. அதுக்குள்ள அசுத்த மிருகமும் நல்ல மிருகமும் இருந்துச்சு. பேதுரு சொன்னாரு, நான் அசுத்தத்தை தொட மாட்டேன். அசுத்த மிருகம் இது தீட்டுள்ள மிருகம், நான் சுத்தத்தை தான் தொடுவேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சொன்னார், நீ எல்லாவற்றையும் அடிச்சு பூசிக்கணும்பா அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தீட்டு மனுஷனை யாரையும் பார்க்க கூடாது. சுத்தம் உள்ளவன் சுத்தம் இல்லாதவன். யூதன்னா சுத்தம் உள்ளவன், புறஜாதியான மற்ற எல்லாரும் யாரு? சுத்தம் இல்லாதவன். அப்படின்னு யூதன் அன்றைக்கு இருந்தான். பேதுரு அப்படிதான் இருந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ள இருந்ததை உடைச்சாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த முரண்பாடை உடைச்சாரு. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ புறஜாதிகளோடு சாப்பிட வேண்டும், புறஜாதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ யூதனாக இருந்தாலும் யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை என்று ஆண்டவர் சமமாக்கினார். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆமென் சொல்லுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க. நான் யூதன், இன்னொருத்தன் புறஜாதியான். நான் வீட்டில் போய் என்ன செய்ய மாட்டேன், கை நினைக்க மாட்டேன். அப்படிதான் பேதுரு இருந்தார். அப்படிதான் பேதுரு அந்த காலத்துல இருந்தார். இந்த முரண்பாடு சபை கிறிஸ்தவ விசுவாசம் இந்த முரண்பாடுகளை எல்லாம் களைந்தது, நீக்கினது. ஸ்தோத்திரம். பேதுருவை அடித்து பூசி அதே நேரத்தில் கொர்நேலிய வீட்டில் இருந்து ஆட்கள் வந்தாங்க. ஆண்டவர் சொன்னார், நீ ஒன்றும் பேசாம பின்னாடி போ அப்படின்னாரு. ஸ்தோத்திரம். அந்த கொர்நேலிய வீட்டு புறஜாதியினுடைய அந்த வீட்டுக்குள்ள போய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக பேதுரு பிரசங்கம் பண்ணினார். அவர்கள் எல்லாரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றார்கள், ஞானஸ்நானம் பெற்றார்கள். அங்க பேதுரு சாப்பிட்டாரு, அவங்களோட கலந்தார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவ விசுவாசத்தினுடைய அந்யோன்யம். விசுவாசத்தின் அந்யோன்யம் என்ன? ஸ்தோத்திரம். எதையும் தீட்டி அசுத்தம் என்று எண்ணாமே. மனிதர்கள் யாரும் தீட்டானவர்கள் அல்ல, மனிதர்கள் யாரும் அசுத்தமானவர்கள் அல்ல. மனிதர்கள் எல்லாரும் கிறிஸ்துவை விசுவாசித்தால் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. ஆமென். விசுவாசத்தின் அந்யோன்யம் கர்த்தர் யூதனையும் புறஜாதியானையும் ஒன்றாக மாற்றினது. அல்லேலூயா சொல்லுங்களேன். யூதனையும் புறஜாதியானையும் சொல்லுங்க ஒன்றாக மாற்றினது, வித்தியாசமே இல்லாம ஆக்கினது. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் ஒன்றாக மாற்றும், இணைக்கும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே அதுக்கப்புறம் யூத ஸ்தோத்திரம் புறஜாதிய முரண்பாடு உடைக்கப்பட்டது, ஏற்றத்தாழ்வு உடைக்கப்பட்டது. சபையில ஆண் பெண் ஏற்றத்தாழ்வு உடைக்கப்பட்டது. கைகளை உயர்த்த அல்லேலூயா சொல்லுவோமாக. அல்லேலூயா. நீதியால் ரட்சிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் ஸ்தோத்திரம் 16வது அதிகாரத்துல ஸ்தோத்திரம் 18வது அதிகாரத்துல ஆக்கிலா பிரிஸ்கிலா வீட்டுல சபை கூடி வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண் பெண்
ஸ்தோத்திர வேறுபாடு, ஸ்தோத்திர முரண்பாடு, ஏற்றத்தாழ்வு எல்லாமே சபை ஆண்டவருடைய பிள்ளைகளாக யார் யார் மாறினார்களோ ஸ்தோத்திரம், அவர்கள் ஆணா இருந்தாலும் சரி, அவர் பெண்ணா இருந்தாலும் சரி, வேதம் அவர்களை முக்கியப்படுத்தினது. கைகளை உயர்த்தி எல்லாரும் அல்லேலூயா சொல்லுவாங்க. அல்லேலூயா. லீதியாளுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்தது. பிரிஸ்கிலா குடும்பத்தை பிரிஸ்கிலாளுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. அல்லேலூயா. யூதன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் இல்லை. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவாங்க. எஜமான் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை. இதுதான் விசுவாசத்தினுடைய அந்யோன்யம். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்தை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி இருக்கிறார். அவர் உண்டாக்கி இருக்கிற சபை, அவர் ஏற்படுத்தி இருக்கிற சபை அந்யோன்யம் உள்ள சபை. அல்லேலூயா. யாரை பாகுபாடு பாராமல் எல்லாரையும் ஒன்றாய் நேசிக்கிற, நம்மை போல மற்றவர்களை நேசிக்கிற, ஸ்தோத்திரம் உண்டாவதாக, எல்லாரும் ஒன்றாய் இருக்கிற சபைதான் விசுவாசத்தின் அந்யோன்யம். அல்லேலூயா. நமக்குள்ள நம்முடைய மனதில் இருக்கிற எல்லா முரண்பாடுகள் மாற்றப்படணும், அகற்றப்படணும். ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒன்றாய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அந்யோன்யத்தில், ஐக்கியத்தில் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எல்லாரையும் கர்த்தர் ஒன்றுபடுத்தி இருக்கிறார். இந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்தை பயன்பட வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். ஜெபம் கேட்கப்பட்டது, விசுவாசத்தின் அந்யோன்யம் பலப்படுத்தப்பட்டது. ஸ்தோத்திரம் உண்டா. ஒனேசிமும் பிலமோனும் ஒன்றாக இணைந்தார்கள். அடிமை என்றும் இல்லை, சுயாதீன அடிமை என்றும் எஜமான் என்றும் இல்லாமல் இருவரும் ஒன்றாக ஒரே நிலைமையில் மாறினார்கள். கிறிஸ்தவ விசுவாசம், விசுவாசத்தின் அந்யோன்யம் அடிமையும் எஜமானையும் ஒன்றாக மாற்றினது. அல்லேலூயா. சமமாக மாற்றினது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏற்றத்தாழ்வுகளை களைகிற ஆண்டவர் விசுவாசிக்கிற விசுவாசம். நாம் விசுவாசித்து விட்டால், இயேசுவை விசுவாசித்து விட்டால், இது அந்யோன்யத்தை கொண்டு வந்துடும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எந்த நாடா இருந்தாலும் சரி, எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த பாஷைக்காரனா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஒன்றுபடுத்துகிறதா விசுவாசத்தினுடைய அந்யோன்யம். சபை இந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்தில் தொடர்ந்து நிலைத்திருக்க பண்ணுவாராக. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யத்தில் சபை வளர செய்வாராக. இந்த விசுவாசத்தின் அந்யோன்யம் எப்போது உண்டோ அங்கே சபை வளரும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமாக. அல்லேலூயா. நாம் வளருவோம், நாம் ஆசீர்வாதமாக இருப்போம். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.